Hello students, good morning. இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ இந்த மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்டுக்கு ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சரிங்களா? ஏன்னா இதுல தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஸ்பீட், மேக்னிட்யூட், மொமெண்டம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பனன்ட்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்க்கும் நம்ம ஃபிசியோதெரபிக்கு என்ன வந்து லிங்க் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறோம். சரிங்களா? இந்த காம்பனன்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸசைஸ் வந்து கொடுக்குறோம் நம்ம. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வந்து மூமெண்டம் வந்து எக்ஸசைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், எவ்வளோ ஃபோர்ஸ் அது வந்து ஜென்ரேட் பண்ணணும், சரிங்களா, என்ன ஆங்கிளில் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபோர்ஸ் இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்ல வந்து நிறைய தடவை நம்ம வந்து படிச்சுருந்துருப்போம். சரிங்களா? ஸோ இதோட டெஃபினேஷன் சொல்கிறேன் நான். சரி, இது வந்து புக்கில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறேன் நான். சரிங்களா? ரைட். Force is that which alters the state of rest of a body or its uniform motion in a straight line. சரிங்களா? ரைட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட். இது நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டீனா கடினர் புக்கில் இருக்கிற நான் வந்து டெஃபினேஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்போசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. ரைட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா வந்து இட் மேக்ஸ் மூமெண்ட். சரிங்களா? ஸோ வந்து மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு ஒரு சின்ன ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? ரைட். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா, அல்லது ஒரே ஆப்ஜெக்டில் சேம் ஆப்போசிட் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்டிவேட் என்ன அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அதிகமான ஃபோர்ஸ். சரிங்களா? பி, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் எங்கிட்ட வந்து இருக்கும், டுவர்ட்ஸ் பி வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன, இதெல்லாம் வந்து ஃபிசியோதெரப்பியில் நம்மளாம் எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரே ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, சரி, ஏ ஃபோர்ஸ் பி இது வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது நமக்கு வந்து எப்படி வந்து இருக்கும், கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சுன்னா வந்து எப்படி வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சேம் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் எங்கே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஆங்கிள் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? ஓகே. இது வந்து பிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா, இதுவே ஒரு ஆப்ஜெக்டில் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து இருந்துச்சுன்னா அல்லது அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது என்ன நடக்கும். சரிங்களா? ரைட். இதுக்கப்புறம் இங்கே தெரியுதான்னு தெரியல. ஸோ வந்து பாருங்க. ஸோ இங்கிட்ட ஒரு ஃபோர்ஸ் நடக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் நடக்குது. சரிங்களா? ஸோ இதோட ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஜெக்டோட வந்து சென்டர் பாயிண்ட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட்டரி மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சோம். சரிங்களா? ரைட். ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸஸ் அண்ட் த காம்பனன்ட்ஸ். சரி, அந்த காம்பன்சேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வரும். இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும். தட் மீன்ஸ் ரைட் மூவ்மெண்ட். ஓகே. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மூவ்மெண்ட் நம்ம வந்து கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இது எங்கே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹியூமன் பாடியை வந்து எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு வந்து மூவ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
எல்போ ஃப்ளெக்ஷன் மூமெண்ட். எல்போ ஃப்ளெக்ஷன் மூமெண்ட்டுக்கு என்னது என்ன மசில் இங்கே பைசப்ஸ் பிராக்கே. சரிங்களா, இந்த பைசப்ஸ் பிராக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா தான் இதை ஃபோராமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட் பண்ணி மேலே நம்ம வந்து தூக்க முடியும். சரிங்களா, இது வந்து சிங்கிள் ஃபோர்ஸ். சரிங்களா, இதுவே ஏ அண்ட் பி. சரிங்களா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த சேம் எல்போ மூமெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த எல்போ மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் அகோனிஸ்ட் அண்ட் ஆண்டோகோனிஸ்ட் மசில்ஸ். சரிங்களா, 2 டைப் ஆஃப் மசில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கணும். சரிங்களா, ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா மசில் வந்து கோ கண்ட்ராக்ஷன் ஆர் ஸ்டேபிள் பொசிஷன் வந்து இருக்கும். அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எந்த மசில் வந்து ஓவர் ஆக்ஷன் பண்ணுதோ அது கண்ட்ராக்ஷன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. சரிங்களா, ரைட். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒன் சைடாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரிங்களா, இப்போ ஈக்குவல் ஃபோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோ கண்ட்ராக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கலாம். அதோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொன்னோம். சரிங்களா, இப்போ ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிற்கிறது தான். இந்த ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு எப்படி வந்து கிடைக்குது, ஒரு கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எரக்ட் ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து கிராவிட்டி வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம பாடியில் ஆக்டிவேட் ஆகுது. இதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ் நம்ம வந்து பாடியில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மசில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரக்ட் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா, ஸோ கிராவிட்டி எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம பாடி வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் பண்ணும். சரிங்களா, அப்படி வந்து பண்ணுச்சுன்னா அப்படின்னீங்கன்னா தான் நம்ம ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொசிஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்க முடியும். சரிங்களா, ரைட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டைரக்ஷன் ஆஃப் வந்து மூவ்மெண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு கையை வந்து பிடிச்சி வந்து இழுத்தோம் அப்படின்னா நம்மளோட மூவ்மெண்ட் வந்து எப்படி வந்து இருக்கும், இப்படி கையை பிடிச்சி வந்து ரெண்டு பேர் இழுக்கிறாங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஃபார்வர்டில் அது சென்டர் ஆஃப் த மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, ரைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நிறைய நம்மளோட ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். புள்ளி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, லாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரொட்டேட்டரி மூமெண்ட். இந்த ரொட்டேட்டரி மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ். சரிங்களா, ரைட். டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது வந்து ரொட்டேட்டரி ஃபோர்ஸ் இது நம்ம ஸ்கேப்லாவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஸ்கேப்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் ஸ்பேஸில் வந்து இருக்கும் ஸ்பைன் ஆஃப் ஸ்கேப்லா, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே லேட்டிஸ் மசில் டார்சி மசில் அட்டாச்மெண்ட் இருக்கும், மேலே ரம்பைட்ஸ் மசில் அட்டாச்மெண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டரலி அப்வர்ட் புல் பண்ணும். இந்த ராம்பைட்ஸ் மசில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியலி அப்வர்ட் வந்து புல் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் மூமெண்ட் நடக்கும். சரிங்களா, இது வந்து ஸ்கேப்லாவில். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் யூசஸ் இன் அவர் ஹியூமன் பாடி. சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள். இதெல்லாம் நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாக நம்ம கிளினிக்கல் சைடு அதுவும் முக்கியமாக ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு எக்ஸசைஸ் தெரப்பி நிறைய நம்ம வந்து கொடுப்போம். அவங்களுக்கு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஃபோர்ஸை பார்த்தினா வந்து டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.